பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு மே மாத பலன்கள். இந்த மே மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள், அதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களின் பெயர்ச்சிகள், மாத பலன்கள் நம்ம ஆரம்பிக்கும் போது மாத கிரகங்கள் மிகவும் முக்கியமாக செயல்படுகின்றன. இந்த மாத கிரகங்கள் ஆகப்பட்ட அந்த சூரியனும் புதனும் மேஷ ராசியில இருக்கிறாங்க. மேஷ ராசியில சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறார். இவர் 15ஆம் தேதி இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து 15ஆம் தேதி மே மாதம் ரிஷபராசிக்கு பயிற்சியாகி போகிறாங்க. இந்த ரிஷப ராசியில ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் வரக்கூடிய 14ஆம் தேதி மே மாதம் மிதுன ராசிக்கு பயிற்சியாகி போகிறார். மிதுன ராசியில குரு பகவான் இருக்கிறார். அதனால குரு பகவானோடு சுக்கிரனும் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மாதத்துல இருக்க போது. இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய வருமானத்தை குறிக்கக்கூடிய 2 கிரகங்களும் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து செயல்படும் போது எல்லா ராசி என்பர்களுக்குமே ஒரு நல்ல ஒரு வருமான வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இந்த மாதத்துல இருக்கும். அடுத்து சிம்ம ராசியில இந்த கேது பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து மீன ராசியில காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த மீன ராசியில சனி செவ்வாய் சேர்க்கை அப்படின்றது இந்த மே மாதத்துல இருக்கு. இதுல செவ்வாயாகப்பட்டவர் 12ஆம் தேதி மே மாதம் தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான அந்த மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கிரகங்களின் அமைப்பு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு வளர்ச்சியை கொடுக்க போது, எந்தெந்த இடத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கு அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையாக பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மீன ராசி அன்பர்கள் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த விரயஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் மீன ராசி என்பர்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரியாக எந்த விதத்திலையும் இவர்களுக்கு நிகரான ஒரு நபர்கள் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஸ்மார்ட்னஸ் அதிகமா இருக்கும், புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த விதமான பொறுப்புகளையும் தட்டி கழிக்காமல் அந்த ஒரு பொறுப்புணர்ச்சியோடு நடக்கக்கூடியவர்கள் இந்த மீன ராசி என்பர்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுப்பாக இருக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஏமாற்றங்களும் அதிகப்படியாக இருக்கும். அதே மாதிரி தன்னுடைய பெற்றோர்கள் கிட்ட இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஆதாயம் பெற முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆதாயம் பெறுபவர்களும் இந்த மீனராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க. இந்த மீனராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம், குருவினுடைய நட்சத்திரம். நிறைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் அதிகப்படியாக இருந்தாலும் அந்த ஏமாற்றத்தை எல்லாத்தையுமே சாதனையாக மாற்றக்கூடியவர்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் சனியினுடைய நட்சத்திரம் அப்படின்றதுனால உழைப்பு அதிகமாக இருக்கும், அங்கீகாரம் அதிகப்படியாக இருக்காது. பதவியை நோக்கி பயணிக்காமல் வருமானத்தை நோக்கி பயணிச்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு உச்சத்தை உங்களுடைய லைஃப்ல நீங்க எதிர்பார்க்க முடியும். கடைசி நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் எல்லா இடத்துலயுமே தன்னை ஒரு மிகைப்படுத்தி பேசக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. நான் இதை செஞ்சேன், அதை பண்ணேன், இப்படி பண்ணேன், இந்த இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தன்னைத்தானே ஒரு மிகைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அப்படி மிகைப்படுத்தாட்டா இவர்களினுடைய வாழ்க்கை பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்காது. மிகைப்படுத்துறது நல்லதுதான். எப்போதுமே உங்களுடைய ஒரு டேலண்ட நீங்க வெளியில சொல்லிக்கிட்டே வரணும். சொல்லும் போதுதான் இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் உங்களை கவனிச்சு உங்களுக்கு உண்டான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இவர்களினுடைய வாழ்க்கையில இருக்கும். இப்படிப்பட்ட நட்சத்திர அன்பர்களை உடைய இந்த மீன ராசி என்பர்கள் இந்த மே மாதத்துல உங்களுக்கு அதிகப்படியான போராட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு தருணம். கடந்த 2 மாதங்களாக பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே ஒரு நிறைய ஒரு பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு நினைச்சு போகக்கூடிய இடங்கள் எல்லாமே இன்னும் அதிகப்படியான ஒரு பிரச்சனைகள். நம்ம தேவையில்லாம தப்பான இடத்துல மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பிரச்சனைகளினுடைய தொந்தரவுகள் அப்படின்றது தாக்கங்கள்ன்றது அதிகப்படியாக இருந்திருக்கும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு. இது வரக்கூடிய இந்த மே மாதத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பம் ரீதியான சில வளர்ச்சிகள்ல நல்ல ஒரு
மாற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரம். இடமாற்றங்கள் உங்களுக்கு ஒரு உத்வேகமான ஒரு வாழ்க்கையையும், ஏன்னா 7.5 சனியினுடைய முழுமையான பிடியில இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த இடமாற்றம் தான் முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும், பொருளாதார ஒரு சேஞ்சஸையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர் பதவிகள், வேலை வாய்ப்புகள், வேலை இழந்தவர்களுக்கு வாய்ப்புகள், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்க இப்போ எந்த விதத்திலையும் வேலையை விடக்கூடிய ஒரு மாதமாக இல்லை. அதனால யாருமே வேலையை விடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு வேண்டாம். அப்படி உங்களுக்கு கட்டாய சூழ்நிலையில வேலையை விடக்கூடிய ஒரு தருணம் வந்தது அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பீரியட் கேளுங்க. எங்களுக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நாங்க இதுல இருந்து ரிலீவ் ஆயிக்கிறோம் அப்படின்ற மாதிரியாக ரொம்ப பொலைட்டா உங்களுடைய வேலை செய்யக்கூடிய நிறுவனத்துல நீங்க செய்யும் போது அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரம். அதை விட்டுட்டு நீங்க ரொம்ப கம்பீரமா என்னால எது வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு நீங்க வெளியில வந்துட்டீங்க உடனே அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய சேஞ்சஸ் இந்த மாதத்துல சொத்து வாங்குறதுக்கு உண்டான சில முயற்சிகள்லாம் இந்த மீன ராசி என்பர்கள் பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து இந்த காலகட்டம் குழந்தைகள் ரீதியான சில மாற்றங்களும் குழந்தைகள் ரீதியான முன்னேற்றங்களும் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதத்துல அறவே தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா காதல்னால நிறைய ஏமாற்றங்கள் இருக்கு, காதல்னால குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கு, குடும்பத்துல இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உங்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு தருணம்லாம் வந்துரும் இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல. அதனால மே மாதத்துல இந்த காதல் போன்ற விவகாரங்கள்ல ஈடுபட்டீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த இடத்துல மீனராசி என்பவர்கள் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட சில உறவுகள்ல சில பிரிவுகள் வந்தாலும், ஏன்னா உங்களுடைய களத்திராதிபதி உங்களுடைய 3ஆம் இடத்திலையும் 4ஆம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்யறதுனால பிரிவுகள் வந்தாலும் மீண்டும் சேர்வதற்கு உண்டான ஒரு நேரம். விவாகரத்துகள் விவாகரத்தோடு முடியறதுக்கு உண்டான ஒரு நேரம். திரும்ப இன்னொரு வாழ்க்கையை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 2வது திருமண வாழ்க்கையை குழந்தையோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நீங்க ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அதுல நல்ல ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்கும். இப்ப 2வது திருமணம் பண்றீங்க அப்படின்னா அந்த 2வது திருமணம் தேடக்கூடிய வரன்கள்ல ஒரு குழந்தை அப்படின்றது இருக்கணும். குழந்தை இல்லாமல் நீங்க வரன் பார்க்கும்போது அங்க உங்களுக்கு அதுல ஒரு பிடித்தமான ஒரு வாழ்க்கை அப்படின்றது அமையாது. ஏன்னா 7.5 சனி அப்படின்றது இருக்கும்போது ஒரு பொறுப்போடு நீங்க சில விஷயங்களை செய்யும் போது அங்க ஒரு நல்ல வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த மீனராசி என்பர்கள் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவர்களினுடைய வயது சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அதாவது வயதானவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா 7.5 சனி ஒரு 3ஆம் சனியாக இருக்கலாம். 7.5 3ஆம் சுத்தாக இருக்கும்போது உடல் தொந்தரவுகள் அதிகப்படியாக இருக்கும். அதாவது ஞாபக மறதி அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும் வயதானவர்களுக்கு. எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் நான் இதை செஞ்சேனா செய்யலையா அப்படின்னு கூட இருக்கவங்க கிட்டயே அதிகப்படியாக அந்த கேள்விகளையே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியாக ஞாபக மறதி அப்படின்றது அதிகப்படியாக வயதானவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஜென்ரலா இந்த மீனராசி என்பவர்களுக்கு நம்ம இந்த மாதத்துல இருக்கக்கூடிய உடல் தொந்தரவுகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன், அடுத்து பாத்தீங்கன்னா உடல் சம்பந்தம், அதாவது உடல் பருமன் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு தளர்ச்சிகள், இது எல்லாமே கண்டினியூஸா வரும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சுகர் இருக்கு, பிபி இருக்கு, இதெல்லாத்தையுமே தாண்டி இந்த உடல் பருமனும் கொலஸ்ட்ராலும் அதிகப்படியாக பிரச்சனைகளை இந்த மாதத்துல உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு. பெண்களுக்கு ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தைராய்டு பிரச்சனைகள், இதெல்லாமே வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். அதனால 7.5 சனி, ஜென்ம சனி, அது ஒரு விதத்துல நீங்க மனசுல வச்சுட்டு இந்த மீனராசி என்பர்கள் உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதிகப்படியாக அயன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க நிறைய சேர்த்துக்கணும். கீரை உணவு வகைகள், பயறு சம்பந்தப்பட்ட உணவுகள், இதெல்லாம் சேர்க்கும் போது இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த உடல் நலன்ல ரொம்ப சீரான ஒரு நிலை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த மாதத்துல முடியறதுக்கு
உண்டான ஒரு நேரம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.